வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 300. ஸோ இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த பைக்கை ரைட் பண்ணி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். அது வந்து மேலே வர லிங்க்கில் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக ஆஸ் ஏ ஓனராக வந்து இந்த பைக்கை எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு, என்னென்ன ப்ராப்ளம்லாம் இதில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு அண்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நம்ம ப்ரோ. ஹாய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுத்ததுக்கு. அவங்க நேம் ப்ரோ? வினோத். ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். வந்து நேற்று நாங்கள் ஷூட் பண்ணோம். என்ன ஆயிடுச்சுன்னா பாதியிலே வந்து வாய்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அண்ட் இன்றைக்கி வந்து திரும்ப வந்து ரீஷூட் பண்ணுறோம். ப்ரோ சாரி ஃபார் தட். மை ப்ளஷர். தேங்க்ஸ். ஸோ ப்ரோ, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த பைக் வந்து ஃபஸ்ட் பேட்சா செகண்ட் பேட்சா ப்ரோ? எப்போ புக் பண்ணி எப்போ எடுத்தீங்க? இது வந்து நான் ஆக்சுவலாக புக் பண்ண February end புக் பண்ணேன். எடுத்தது வந்து October 10 எடுத்தேன். ஸோ இது வந்து செகண்ட் பேட்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். செகண்ட் பேட்ச் சர்டன் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க கம்பெனி சைட்லேருந்து. நீங்கள் வந்து ஜாவா 300க்கு முன்னாடி இதை எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பைக்லாம் டெஸ்ட் ரைட் பண்ணீங்க? ஏன் வந்து இந்த பைக் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சது? ஏன் இந்த பைக் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது ப்ரீவியஸாக நான் FZ 150 ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பைக் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஐடியா இருந்ததுன்னா, ஒரு கிளாசிக்கல் பைக் எடுக்கணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாங்குறேன் அப்படின்னா லைஃப் லாங் பைக்காக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் பார்க்கும்போது RE மட்டும்தான் இருந்தது. பட் RE ஐ வாஸ் பிட் ஹெசிஸ்டன்ட். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா RE மட்டும் தான் இருக்கும். ஒரு தெருவில் பார்த்தா 20-30 RE இருக்கும். ஸோ அதனால் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு பார்க்கும்போது வேறு இல்லை. ஆக்சுவலாக நான் கூட ஒரு கமெண்ட் படித்தேன், என்னன்னா இந்த காலத்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் RE அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். ஏன்னா தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. அந்த செக்மெண்ட்டில் மோனோபோலி அவங்க தான். அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு 80ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட டஃப் காம்படிட்டர் பார்த்தா ஜாவா தான் இருந்தாங்க. ஸோ அவங்க திருப்பி மார்க்கெட்டுக்குள்ள வராங்கங்கிற போது சரி பைக் ஒரு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ட்ரை பண்ண வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தா டாமினார் ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ டாமினார் அதுவும் ஆக்சுவலாக ஒரு ஸ்போர்ட் பைக்கிள் தான். ஒரு திருப்பி ஒரு 7-8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ வாஸ் பிட் அதுலேயும் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண RE ட்ரை பண்ணேன். பட் RE வேறு வழியில் RE போயிடலாம். RE டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஹெவி வைப்ரேஷன்ஸ் எனக்கு இதாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக ஓடணும், ஹைவேல ஓடும்போது ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் நில் ஜர்க் இல்லாமல் ஓடணுன்ற நான் எதிர்பார்த்தேன். என்னோட இது அப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதையும் ஓகே ஒரு டைலாமாலே இருந்தது. சரி இதுக்கும் ஜாவா ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜாவா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மோடோ இன்ஜின் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அது நான் ஆக்சுவலாக ஆப்ஷனில் இல்லை. சரி எதுக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இங்கே அடையாளம் தான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன். டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது தெரிஞ்சது வண்டி வேறு லெவலில் இருந்தது. அதாவது நான் என்னென்ன எதிர்பார்த்தேன்னா எல்லாமே இருந்தது. நீட் அண்ட் காம்பேக்டாக, ஸ்லீக்காக, அட் த சேம் டைம் நல்ல ஒரு நில் வைப்ரேஷன் இல்லாமல் ஹைவே ரைடருக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இப்போ வாங்கி ஆல்மோஸ்ட் 15 days. October 10 எடுத்திருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 20 days ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அரௌண்ட் 1600 ஆச்சு. எனக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? அதாவது ஃபுல்லாக ஆக்சிஜன் சென்சர், லாம்டா சென்சர்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் ஓகே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ செயின் லூப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஆயில் நம்ம பிடுங்கி விட்டு நம்ம நியூ ஆயில் ஃபில் பண்ணால் தான் திருப்பி இன்ஜின் எல்லாமே ஃப்ரீ ஆகும், கியர்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆயில் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே சூப்பர். ஆக்சுவலாக வந்து இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே ECU பேஸ்டு தான். ECU பேஸ்டு அப்படின்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணிடுவாங்க எந்தெந்த சென்சார்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். எவ்வளோ ஃப்ரீ சர்வீஸ் ப்ரோ இந்த பைக் கொடுக்குறாங்க? 4 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. 4 ஃப்ரீ சர்வீசஸ். எவ்வளோ டைம் இன்டர்வல்? 6000 kilometers. ஓகே. ஸோ 6000 kilometers 6 months. ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் பீரியடும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 4 சர்வீசஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம்? 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஐ மீன் உங்களுக்கு ஆயில் ப்ளஸ் ஏர் ஃபில்டர் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர் ப்ரோ. இப்போ இந்த பைக் எடுத்ததுக்கப்புறம் இதோட ரைடிங் குவாலிட்டி எப்படி இருக்குது? கம்ஃபர்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இந்த செக்மெண்ட்டில் இருக்க மித்த வண்டி REலாம் கம்பேர் பண்ணும்போது இதில் பெரிய அட்வான்ஸ் பண்ணால் 6 gear box கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிக்கப் இதில் தான் இருக்கும். 6th gearங்கிறது கிட்டத்தட்ட க்ரூசிங் கியர்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு 6th gearல அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. வைப்ரேஷன் இல்லாமல். நீங்கள் அதில் டாப் ஸ்பீட் எவ்வளோ ப்ரோ போயிருக்கீங்க? நேற்று தான் ஆக்சுவலாக கிளாக் பண்ணி ட்ரை பண்ணேன். நேற்று ஆக்சுவலாக 120 ட்ரை பண்ணேன் நேற்று. சூப்பர். வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது இதில்? அது 90 to above போகும்போது எனக்கு ஃபுட் பேக்கில் லைட் ஆனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஓகே. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நட்ஸ் அண்ட் போல்ஸ் ஜாயின்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த நம்மளோட ரோட் இதுக்காகவே ஆக்சுவல் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவல் நெக்லிஜிபிள் தான். அவ்வளோ ஹெவியில் நான் சொல்ல மாட்டேன். ஹெவி வைப்ரேஷன் எல்லாம் மைனர் பஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே ப்ரோ. மெயின் பார்ட் இந்த பைக்கில் வந்து மைலேஜ். எல்லாருக்கும் வந்து மைலேஜ் தான் மேட்ரு. ஸோ மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி எனக்கு 30 தான் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ 30.25 அந்த மாதிரி தான் கிடச்சிது. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் செக் பண்ணேன். ஓகே. ஆல்மோஸ்ட் 34.75 34.8 அந்த மாதிரி கிடச்சிது. ஓகே, நல்ல விஷயம். ஆக்சுவலாக வந்து இதில் நீங்கள் லாங் ரைட் போயிருக்கீங்களா? இன்னும் போகல. ஆல்மோஸ்ட் 60 kilometers என்னோட மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ரெச்சில் போயிருக்கீங்க.
ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜினில் 42 அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியன்ட் இருக்குது. நீங்கள் 42 எடுக்காமல் இந்த வண்டி எடுத்தீங்க? ஆக்சுவலாக ரெண்டுமே ட்ரை பண்ணேன். இன்ஃபேக்ட் இதோட எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஏன்னா அதோட ஹேண்டில் இன்னும் அப்ரைட்டாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஸ்லீக்காக இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்ல கன்சால்டேட்டராக ஒரு லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா லுக் வைஸ் நல்லா இருந்தது. பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது இங்கே ஆல்ரெடி எங்கள் பெரியப்பா முன்னாடி பழைய ஜாவா வச்சுருந்தாங்க. ஓ, ஜாவா ஃபேமிலி. யா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் மட்டும்தான் இந்த மாடர்ன் இன்ஜின், மித்தபடி லுக் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட அந்த ஓர் பார்த்தீங்கன்னா 2 ஓர் சைடில் இருக்குது. ஆமாம், அது முதற்கொண்டு பழைய ஜாவா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த எக்ஸாஸ்ட் ஃபினிஷும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அதே விண்டேஜ் டச் வேணும், அந்த ஹை ஸ்கூல் இது ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சூஸ் பண்ணேன். ப்ளஸ் இந்த க்ரோம் ஃபினிஷ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ க்ரோம் ஃபினிஷுங்கிறனால நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நல்லா நீட்டாக ஒரு தடவை தொடச்சாலே போதும், வண்டி பலபலன்னு ஆயிரும். ஸோ அதனால தான் மெயின் இதை சூஸ் பண்ணது. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வாங்கினீங்க? எல்லாம் சேர்த்து ஆக்சுவலாக ஆன்ரோடு வந்து 1.97 வருது இங்கே சென்னையில். ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். எஸ் சிங்கிள் சேனல். ப்ரோ இதில் நீங்கள் ஆக்சுவலாக பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பைக் மாதிரி இல்லை, ஏன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணீங்க, எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். யா, ஃபஸ்ட் நான் சேஞ்ச் பண்ண வந்து இன்ஜின் கிராஷ் கார்டு போட்டேன். ஓகே. ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் 1600 ஆச்சு எனக்கு. ஸோ அதுவும் க்ரோம் ஃபினிஷ்லேயே கொடுத்தனால அதுவும் பழைய காலத்து இது மாதிரி பழைய ஜாவாலும் இதே மாதிரி மாடலில் தான் வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி கேட்டு வாங்கினேன். ப்ளஸ் அப்புறம் கிராப் ரைல். ஓகே. ஸோ ஏன்னா இது ஆக்சுவலாக சீட் பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து பின்னாடி எதுவுமே அவங்க கொடுக்கல ஆக்சுவலாக. ஓகே. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பில்லியன் இன்கேஸ் உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து ஸ்லிப் ஆகிற சான்சஸ் நிறைய. ஸோ அதுக்கு ஒரு கிராப் ரைல் யூஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் சீட் கவர் அண்ட் டேங்க் கவர். ஓகே. இந்த கிராப் ரயில் ப்ளஸ் வந்து கிராஷ் கார்டு இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? ரெண்டு சேர்த்து 1800 ஆச்சு. அது 1600, இது 2200 ஆச்சு ஆல்மோஸ்ட். ஸோ சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா குஷன் பண்ணியிருக்கீங்களா? யா, இந்த சீட் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டர் சைடாக தான் இருக்குது. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா குஷனே இல்லாமல் ஒரு பெஞ்சில் உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பெஞ்சில் உட்காந்து ஆக்சுவலாக அவங்க கம்பெனியில் என்ன கிளைம் பண்ணுறாங்க, லாங் ரைடுக்கு இதுதான் சூட்டபிள். ரொம்ப குஷன் இருந்ததுன்னா மேட்ரு என்னென்னா ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குஷன் இருந்ததுன்னா அதுவுமே ஒரு பெயின் கொடுக்கும். பட் என்னன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நம்மளோட பட் வந்து இப்படி உரசும் போது வந்து பார்த்தீங்கன்னா குஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால வந்து நீங்கள் லாங் ரைடுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஷார்ட் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் சேம் டைம் அது வந்து ஸ்லிப்பரி பேஸ் இருந்தது. நம்ம ஜீனாக போட்டோம்னா பிரேக்லாம் போட்டு நம்ம அப்படி ஸ்லிப் ஆகி ஓட்டுற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி சீட் கவர் போட்டுருந்தோம். ஓகே, சூப்பர். இது வந்து டேங்க் கவர் வந்து செமையாக இருக்குது ப்ரோ. இது நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி போட்டிங்களா இல்லை இது விற்கிதுங்களா இது மாதிரி? இது கஸ்டமைஸ் ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கினது. எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னோட மெயின் ப்ளஸ் லுக்கு அழகே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கேப் தான். ஓகே. டேங்க் கேப் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிற ஆக்சுவலி நான் 2-3 கவர்ஸ் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். எல்லாமே இந்த ஆக்சுவலி ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா இதை கவர் பண்ணி வர மாதிரி தான் வந்து. ஓகே. எதுவுமே நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஒன்று நம்ம ஃபுல் டேங்க் அந்த குரோமை மறைக்கிற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த சென்டரில் மட்டும் போடுற மாதிரி எதுவுமே வரல. ஸோ ஆக்சுவலாக அப்புறம் இன்னொருத்தவங்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி என்ன மாதிரி வேணும்னு சொல்லி ஜாவா லோகோ இதெல்லாம் போட்டு அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக கைஸ் இந்த டேங்க் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து டீல் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து டேங்க் கவர் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பரை. உங்களுக்கு வந்து இந்த டேங்க் கவர் வேணும் அப்படின்னா இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ப்ரோ ஹெல்மெட் வந்து ஜாவாவோட ஹெல்மெட்டுங்களா? ஆக்சுவலாக ஹெல்மெட் எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்களா அவங்களே இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கினேன்? எவ்வளோ அது ஹெல்மெட்? 2000 வந்தது எனக்கு. ஓகே. ஸோ நல்லா இருக்கு ப்ரோ, விண்டேஜ் ஹெல்மெட் ஸ்டைல். ரஜினி ஹெல்மெட்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? பழைய கால ரஜினி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட் தான் போட்டுருப்போம். ஜாவா பைக்கில் இதே மாதிரி ஹெல்மெட் தான் போட்டுருப்போம். ஸோ அந்த இதுக்காக தான் வாங்கினேன் நான். சூப்பராக ஒரு ஓல்டேஜுக்கு போயிட்டீங்க. அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ மார்க்கெட் புதுசாக அந்த வெஹிக்கிள் 2-3 இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரைடிங்கில் என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆக்சுவலாக சொன்னதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ கொஞ்சமாக ஆஃப் ரோடிங் இல்லை ரொம்ப மோசமான ரோடு ஓடும்போது சாசியில் அடிக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் பார்த்து வண்டி இறக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒரு மேஜர் இது. அப்புறம் அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹார்டர் சைட். ஸோ நம்ம லூஸாக நம்ம பழைய நம்ம எஃப்சி நம்ம ஸ்போர்ட் பைக் ஓட்டுற மாதிரி ரொம்ப ஸ்லிப்பரி கிளச் மாதிரி அந்த ஃபீல் இல்லை. கரெக்ட், அது நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக ஓட்டும்போது. நாங்கள் நேற்று அப்புறம் கம்பெனிக்கு அவங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டோம். அவங்களும் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3rd சர்வீஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீனஸ் வரதான் சொல்லுவோம். பட் அந்த இப்போ பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த ஹார்டர் சைடு தான் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டு தான் மேஜர் இதில். ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிசைன் ஒன்லி ஃபார் சிங்கிள் ரைடர் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பேஸ், ஹைட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் பின்னாடி உட்காந்து ஓட்டலாம், இது பண்ணியும் ஓட்டலாம். ஸோ கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இன்கேஸ் ஒரு பேக் போட்டு நம்ம டக் பண்ணி உட்காந்தோம்னா அது நான் நேற்று என்னோட பேக் போட்டால் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ பில்லியன் உட்காரதுக்கு சான்ஸே இல்லை. கஸ்டமைஸ்டு சீட் வந்து நம்ம போட்டுக்கலாம்ல, இல்லை அவங்களே கொடுக்குறாங்களா? இப்போதைக்கு கம்பெனியில் எதுவுமே வரல. பட் ஆஃப்டர் மார்க்கெட் சீட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம பழைய ஜாவா சீட் சொல்லுவாங்க, 8ஆம் நம்பர் சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இப்போ இருக்க 350 ஸ்டாண்டர்ட் 350 சீட்டு மாதிரியே 8ஆம் நம்பர் சீட்டுன்னு சொல்லுவாங்க.
அதுவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. இன்னும் கம்பெனிலேயே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு வர சீட்டுக்கு கஸ்டமைசேஷன் சாய்ஸஸ் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ ஆப்ஷனலாக ஆக்சரிஸ் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அப்புறம் இந்த ஹெட்லைட் இலுமினேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதாவது இப்போ இருக்க டெக்னாலஜியில் எல்லாமே எல்இடி அப்படின்னு போகும்போது நீங்கள் கிளாசிக் பைக் வித் ஒரு ஹாலஜன் பல்ப் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க லைட்டை வந்து உங்கள் லைட்டை வந்து இது பண்ணுது? ஆக்சுவலாக நானே ஹாலஜன் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்னு ஃபஸ்ட் நான் திங்க் பண்ணல. புக் பண்ணும்போது நான் நினச்சேன்னா வாங்கிட்டு எல்இடி சேஞ்ச் பண்ணிடலாம் தான் இருந்தேன். ஓகே. பட் ஆனால் வாங்கிட்டு ட்ரைவ் பண்ணும்போது நைட் விஷன்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது விஷன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஹை பீம் போட்டு லோ பீம்லேயே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் லேம்ப் போட்டால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ சிங்கிள் அந்த ஹெட் லேம்ப்லேயே எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால் எக்ஸசரிஸ் எனக்கு எதுவும் ஆட் பண்ண எனக்கு தேவையில்லை. ஸோ உங்கள் பர்பஸ் வந்து சால்வ் பண்ணுது அப்படியா? பட் அதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹையாகவே இருக்கிறனால நீங்கள் எப்பயுமே இந்த ஃப்ரண்ட் பார்ட் தொட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஓகே. ஸோ கொஞ்சம் மழை பெஞ்சு விட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப் ஃபுல்லாக ஃபாக் ஆயிருது. ஹெட் லேம்பும் ஃபாக் ஆகுது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து ஃபாக் ஆகுது. ஸோ அது டிராபேக் தான். ஓகே. இதோட ஹாரன் வந்து நான் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு சிட்டிக்குள்ளே அதெல்லாம் போதுமா? ஹாரன் அடிச்சா மற்றவங்களாம் கேட்குதா, விலகுறாங்களா? ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன். பார்த்தா அப்புறம் நான் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஹாரன் ஃபிட் பண்ணலாமான்னு கேட்டேன் கம்பெனியில். பட் அவங்க கிளைம் பண்ணது என்னன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஹாரன் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓன் ரிஸ்கில் ஆட் பண்ணுமா. எலக்ட்ரிக்கல் வைஸ் ஆக்சுவலாக கம்பெனி வைஸ் எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க. டச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம 2 இயர்ஸ் இருக்க வாரண்டி எதுவுமே நம்மளுக்கு வராது. கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து கேட்டுவாங்க சர்வீஸ் சென்டரில் வாரண்டி கிளைம் ஆகுமா ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதுவும் இந்த பைக் பின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல்ஸ் தான். இன்கேஸ் நம்ம எதாவது பண்ண போய் ஏதாவது ஆச்சுன்னா கம்பெனி அவங்க டேரெக்டாக கை விரிச்சிருவாங்க, இல்லை எதுவும் பண்ண முடியாது நீங்கள் பண்ணனாலன்னு. ஸோ டு பி அண்ட் சேஃபர் சைட் எதுவும் பண்ண வேணாம்னு நானும் முடிவு பண்ணேன். ஓகே. பட் ஆனால் என்னதுன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம், இப்போ எல்லாமே வர வெஹிக்கிள்லாம் பார்த்தா BS6 கம்ப்ளைண்ட் இன்ஜின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ BS6ல கவர்மெண்ட் செட் நாம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் இந்த டெசிபிள் அளவுக்கு தான் இருக்கணும், எக்ஸாஸ்ட் நோட் இந்த டெசிபிள் அளவு தான் இருக்கணும். இன்கேஸ் நம்ம எதாவது மாடிஃபை பண்ணி இன்கேஸ் ஒரு ரைட்ல இன்கேஸ் ஒரு செக்கிங்கில் நம்ம கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்படி சேஞ்ச் பண்ணிக்க தெரிய வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம RC புக்கை நம்ம வயலேட் பண்ண மாதிரி, நாம்ஸ் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி. அதான் கரெக்ட். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஹார்லி டேவிட்சன் கூட ரைட் பண்ணேன். சேம் இந்த டெசிபிளில் தான் அதுலேயும் அந்த சவுண்டு அதுலேயும் அவ்வளோதான் இருந்துச்சு. ஃபைன். வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் அவர் ஓன் ரிஸ்கில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குது? உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே வந்து டே டு டே கம்யூட்டிங்க்கு வந்து, ஏன்னா நீங்கள் கம்யூட்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுறீங்க இந்த பைக் வந்து. ஸோ டே டு டே கம்யூட்டிங் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க? ஹைவேல ஓட்டுற வரைக்கும் நம்ம நார்மலாக என்னோட கம்யூட் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரௌண்ட் OMRல தான் இருக்கும். ஸோ ரோடு நல்லா ஒரு ஹைவேஸான ரோடுனால எனக்கு எதுவுமே இதாக தெரியல. பட் சஸ்பென்ஷன் டு பி ஆன் ஃப்ராங்க் இது வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடாக தான் இருக்குது. சேம் டைம் ஏன்னா சீட்டும் ஆல்ரெடி நம்ம ஹார்டர். ஸோ அந்த சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக ஒர்க் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சீட் இருக்கிற இம்பாக்ட், சீட்டில் வந்து ஹார்டாக இருக்கிறனால இந்த இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே. ஸோ அதனால ஆக்சுவலாக அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா 3 லெவல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் போயிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் வண்டி சாஃப்ட்னஸ் தெரியுது. ஓகே. ஸோ இது வந்து ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள் தான். ப்ரீலோடட் கேஸ் அட்ஜஸ்டபிள் தான். ஓகே, சூப்பர். வேற ஏதாவது நீங்கள் யூசர்ஸ்க்கு அதாவது வாங்குறவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆக்சுவலாக புக்கிங் பீரியட் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடி நான் புக் பண்ணும்போது 6 to 10 months வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருந்தது. ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் 4 to 6 monthsலேயே டெலிவரி பண்ணுறாங்க. ஓகே. அட் த சேம் டைம் என்னன்னா நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இப்போ ஆக்சுவலாக தே ஆர் ஆக்சுவலி யூசர்ட்டே கேட்குறாங்க. ஒரு 1 week கேப்பில் ஷோரூம்லேருந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறாங்க என்ன இஷ்யூஸ் இருக்கா என்னென்னு. ஸோ இஃப் யூ கேன் ரைட் அப் எனிதிங், இப்போ ஏதாவது இஷ்யூஸ் இருந்து எழுதுனா உடனே ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கும் செகண்ட் பேட்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்குமே ஆக்சுவலாக அவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஜின் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் டியூன் பண்ணியிருந்தாங்க. சேம் எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ் அதோட நாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இஷ்யூஸ்ன்னு ஆக்சுவலாக வரது எல்லாமே உடனே ரிப்போர்ட் பண்ணால் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து ஜாவா பைக் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ப்ரோ இது வந்து பைக் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால, அதாவது நிறைய பேர் வந்து புதுசாக டீலர்ஷிப் எடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா சர்வீஸ் அவைலபிலிட்டி. எல்லாருமே என்னோட கமெண்ட்டில் கேட்டிருக்கிறது எல்லாமே சர்வீஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் எ ஓனராக வந்து சர்வீஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சர்வீஸ் சென்டரில்? இங்கே சென்னையில் இன்னும் ஆக்சுவலாக 3 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஓகே. எனக்கு நியர்பை வந்து எனக்கு அடையா சர்வீஸ் வந்து அங்கே தான் அப்ரோச் பண்ணேன். ஓகே. ஸோ அங்கே அப்ரோச் பண்ணும்போது டிஃபால்ட் சர்வீஸ் பண்ணுறது, இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஸ்டாக் இருக்குது. இன்கேஸ் நம்ம ஏதாவது ஃபால்ட் ஆகி ஏதாவது நம்மளுக்கு டிவைசஸ் ஏதாவது வரணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் மார்க்கெட் புதுசுனால ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வரது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ ஆனால் அந்த மீன் டைம் இன்னும் ஒரு 1 or 2 months எல்லாம் எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட் அவுட், உடனே ரெடிலி அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் அட் சேம் டைம் என்ன பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க மெக்கானிக்ஸ் ஆக்சுவலாக இன்னும் பைக் இன்னும் ஹேண்ட்ஸான யாரும் இன்னும் பிரித்து பார்க்கல. ஸோ அவங்களே ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா இன்கேஸ் எந்த சர்வீஸ்னாலும்
இங்கே கொண்டு வாங்க, வெளியில் யார்ட்டையும் மேக்ஸிமம் இப்போதைக்கு கொடுக்க வேணாம். ஏன்னா யாரும் இந்த டிசைன் ஆர்கிடெக்சர் யாரும் பிரித்து பார்க்கல. ஓகே. ஸோ அதனால மேக்ஸிமம் அவங்களே என்ன சொல்கிறாங்க, இங்கே என்னன்னாலும் இங்கே கொண்டு வாங்க. அவங்ககிட்ட தான் அந்த ஒர்க் லாக், இந்த ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளூ பிரிண்ட்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களே ஆக்சுவலாக இப்போ புதுசுனால அவங்களே அதை ரெஃபர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ டு பி சேஃபர் சைட் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குறது தான் இப்போதைக்கு பெட்டர். ஆக்சுவலாக ஆஸ் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, சர்வீஸ் சென்டரை தவிர வேறு எங்கேயுமே சர்வீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. யூஸ்வலாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதான், வாரண்ட்டி முடிகிற வரைக்கும் சர்வீஸ் சென்டர்லேயே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது யூசர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறீங்களா? மெயினாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜின் வந்து பவர்ஃபுல்லான சைடில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் இந்த பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ பெரிய ரேடியேட்டர் கொடுத்த வெஹிக்கிள் இது ஒன்று தான் நான் பார்த்த வரைக்கும். ஓகே. ஸோ அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் சேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பேக்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அட்வைசபிள் டு ரைட் வித் ஷூ ஆர் ஃபுல்லி கவர்ட் ஸ்லிப்பர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி நிறைய சூடு வாங்கணும். சூடாக செய்யும் அப்படிங்கிறீங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஒரு செம்ம வேல்யூபிளான ஒரு ப்ராக்டிக்கலான யூசர் ரிவ்யூ கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஜாவா பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பாய். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.